வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் கிளவர் சீசன் 1 எபிசோட் 23. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். என்னோடய வாய்ஸை பார்த்தாலே தெரியும், செம்மையாக மூக்கடைச்சிக்கிச்சு, எதுவுமே பேச முடியல. இருந்தாலும் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி போடுறேன். அதை கொஞ்சமாவது மதித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தினமும் ரெண்டு வீடியோன்னு போட்டால் கண்டென்ட் எடுக்க எனக்கும் நானும் தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் என்னோடய பாடி ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணி என்னோடய கண் லைட்டாக தெரிய மாட்டேங்குது. ஓவராக ஹீட் ஆகிடுச்சு கண். ஸோ அதனால் கண் ஒரே மாதிரி தெரிய மாட்டேங்குது. என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 வீடியோன்னு போடுறேன். அது எப்போன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சடனாக போட்டால் கூட சடன் சர்ப்ரைஸ்ன்னு நினச்சி பார்த்துருங்க. மற்றபடி இதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் 2 வீடியோ 4 வீடியோ அப்படின்னு டைமில் அப்போ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும்ல. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களை அடிக்கிறதுல எந்த பயனுமே இல்லை. இவங்க எவ்வளோ அடித்தாலும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களாம் செத்த பிணத்துக்கு தான் சமம். இருந்தாலும் இத்தனை பேர்த்த அடித்தாலும் இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, எதை தேடி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு நோயில் யோசிக்கிறாரு. ஒருவேளை ராஜாவை கடத்திக்கிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போதே கோட்டையை காட்டுறாங்க. கோட்டையில் பார்த்தீங்கன்னா ராஜா தன்னோட அந்தரங்க பெண்களா ஏதோ ஒன்று அவங்களோட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காப்புல. ஜூலியஸ் எங்கே போனோம் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு முக்கியமான வேலையாக பக்கத்து நாடு இல்லை வெளியூர் போயிருக்காரு, அவர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறாரு. அவரோட அசிஸ்டண்ட்டு என்னை விட அவனுக்கு பெரிய என்ன வேலை இருக்க போகுது, இந்த நாட்டை காப்பாற்றுறது தானே அவனுக்கு மெயின் வேலையே, நீ போய் அவனை என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்படின்னு ராஜாவனை அனுப்பி விடுறாரு. கண்டிப்பாக நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சமையல் ரூமில் சார்மி பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே சமையல்காரர் ஒருத்தர் வெறித்தனமாக சமைச்சிட்டு இருக்காரு. சார் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வாங்க நம்ம கிங்டம் அட்டாக்கில் இருக்குது, நம்ம எப்படியாவது இங்கேருந்து போயாகணும் அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, ஒரு செஃப்பாக நான் என்னோடய கடமையை தான் இதுதான் செஞ்சாகணும், எனக்கு உயிரெலாம் அப்புறம், எனக்கு முதல்ல சமையல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் எல்லாருமே இங்கேருந்து போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் சமைச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. என்னோடய மெயின் டிஷ் சாப்பிடாம அங்கே எப்படி போகலாம் அப்படின்னு செஃப்பு கோவப்படுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற சார்மி டக்குன்னு போய் அவங்க காலில் விழுந்துட்டாங்க. நான் உங்களோட மெயின் டிஷ்ஷை சாப்பிட்றேன், எனக்காக உங்கள் மெயின் டிஷ்ஷை சமைச்சு தாங்க அப்படின்னு காலில் போய் பட்டுன்னு விழுந்துடுறாங்க. அட குட்டி பொண்ணு, நீ எங்கேருந்து வந்த, நீ உன்னோட ரோப்பை பார்த்தா நீ பிளாக் புல்ஸ்னு வந்திருக்க, அப்போ நீயும் ஒரு மேஜிக் நைட் தான், ஸோ அப்போ நான் உனக்காகவே நான் செஞ்சு தரல அப்படின்னு யோசிக்கும்போது அவளோட கண்களை பாரு, அவளோட கண்களில் எவ்வளோ பசி தெரியுது, அவளோட வாயிலேருந்து ஊற்றுருந்த ஜொல்லை பாரு, அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அவன் என்னோடய சாப்பாட்டில் எவ்வளோ ஈகராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு சமைக்க ஒத்துக்கிட்டு நெருப்பு எடுத்து விட்டு செம்மையாக சமைச்சிட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டில் ஆஸ்தாவும் ஆல்ஃப்ரெட்டும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆஸ்தா என்ன தான் தன்னோட வாழை ஸ்விங் பண்ணாலும் ஆல்ஃப்ரெட் அங்கேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. பொடியா உன்னோட அசால்ட்டான வாழில் என் ஆல்ஃப்ரெட் சிக்கிடுவான்னு பார்த்தியா, அதுக்காகத்தான் நான் அவனை இறக்கி விட்டுருக்கிறேன், அவனால் பறக்க முடியும், உன்னால் அவனை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. குட்டி பொண்ணு என்கிட்ட வந்துரு அப்படின்னு நோயில் சொல்லும் போது அந்த குட்டி பொண்ணு பயந்துக்கிட்டே போய் நோயிலுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க. நீங்கள் எப்படியாவது அவரை போய் காப்பாற்றுங்க, அவர் எனக்காக தான் போராடுறாரு அப்படின்னு சொல்லும்போது பயப்படாத, அவனுக்கு எதுவுமே ஆகாது, அவன் என்னோட உயிர் நண்பன், நான் அவனை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு நோயில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒத்துக்கிட்டாங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆஸ்தா பறந்து அடிக்கிறாரு. இருந்தாலும் ஆல்ஃப்ரெட்கிட்ட அந்த பருப்பு வேகலை. ஒழுங்காக கீழே நின்று சண்டை போடுறா, எதுக்கடா மேலேயே பறந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஆஸ்தா டென்ஷன் ஆகிறாரு. பொடிப்பையில் முடிஞ்சா அவனை இப்படியே அடிச்சு கட்டுற அப்படின்னு சொல்லும்போது நோயிலுக்கு ஒரு யோசனை வருது. அன்றைக்கி ஆஸ்தா என்னோட பவரை வாங்கிக்கிட்டு டஞ்சனில் சண்டை போட்டான், அன்றைக்கி டஞ்சனில் என்னோட பவரை அவன் பாரோ பண்ணி சண்டை போட்டதுனால அவன் என்னால் ஜெயிக்க முடியுது, அதே மாதிரி இப்போ என்னோட பவர் நான் அவனுக்கு கொடுத்து அவன் ஜெயிக்க முடியும்ல அப்படின்னு நோயில் யோசிக்கும் போதே அடுத்த செகண்டே லியோ போடும் தன்னோட ரைவலுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் களத்தில் இறங்கி சண்டை போட்டுட்ருக்காரு. ஆஸ்தா உன்னை நான் காப்பாற்ற வரம்புற அப்படின்னு 2 பேருமே போகும்போது நீங்கள் அவனை காப்பாற்றுறீங்களா, முதல்ல நீங்கள் இவனை சமாளிங்க அப்படின்னு அந்த வில்லன் இன்னொரு புது ஜாம்பியை ஏறி விடுறான். ஆஸ்தா இன்னும் கொஞ்சம் நேரம் அவன் கூட சண்டை போட்டோன்னா அவனுக்கு உயிரே ஆபத்தாயிரும் அப்படின்னு லியோபடி யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற, நான் ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன், உன்னோட ஆன்டி மேஜிக் ஸ்வாடை அதை தடுக்கிறதுக்காகவே தான் என்னோட ஆல்ஃப்ரெண்ட் வந்திருக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது எப்படியாவது நான் சமாளிச்சு ஆகணுமே, என்னால் முடியல அப்படின்னு ஆஸ்தா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆல்ஃப்ரெட் என்ன பார்த்துட்டு இருக்கிற, அந்த பொடி பையனை சாம்பாலாக்கு உன்னோட ஷாக்கு கொடுத்த அப்படின்னு அந்த கெட்டவன் கமெண்ட் கொடுக்குறான். எப்படியாவது ஆஸ்தாக்கு என்னோட பவரை லென் பண்ணி ஆகணுமே அப்படின்னு நோயிலும் தன்னால் முடிஞ்சது எல்லாமே செய்கிறாங்க. ஆனாலும் முடியல. இருந்தாலும் ஆஸ்தா நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கிற வா அப்படின்னு 2 வாழையுமே வச்சு ரெடியாக இருக்கிறாரு. ஆல்ஃப்ரெட் சரியான சார்ஜிங்கில் இருக்குது. ஷாக் கொடுக்க வர நேரத்தில் திடீர்னு அங்கே ஒரு நெருப்பாட்டம் வருது. அந்த நெருப்பில் ஆல்ஃப்ரெட் அப்படியே கருகி சாம்பல் ஆகிறாரு. என்ன ஆச்சரியம், என் ஆல்ஃப்ரெட்டு இப்படி சாம்பல் ஆகிட்டானே அப்படின்னு
திரும்பி பார்க்கும்போது கிரிம்சன் லயன் கிங் கேப்டன் ஃபியூக்லின் வந்துட்டு இருக்காரு. என்னால் தனியாக ஒருத்தனை சமாளிக்க முடியலையே, அப்புறம் நான் என்ன எனக்கு கிரீமியர் கிடச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆஸ்தா யோசிக்கிறாரு. டேய் பிளாக் வுல்ஸ் பையா, உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணுன. ஏன்னா நாங்கள் உன்னை மேஜிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை நாங்கள் ஒதுக்கி வச்சோம். இருந்தாலும் கேப்டன் யாமி உன்னை தேர்ந்தெடுத்தான். எங்களோட தொலைநோக்கு பார்வையும் கேப்டன் யாமியோட தொலைநோக்கு பார்வையும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் கேப்டன் யாமி பார்த்து நிறையவே முன்னேறணும். ஏன்னா கேப்டன் யாமி வந்து உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறான், நாங்கள் யாருமே செலக்ட் பண்ணல, உங்ககிட்ட பவர் இல்லைன்னு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ நிறையவே சண்டை போட்டுட்ட, உன் உயிர் போகிற அளவுக்கு சண்டை போட்டுட்ட, இனிமேல் என்னோடட்டு நீ என்கிட்ட இந்த வேலையை விட்டுரு, நீ போய் ஓய்விடு அப்படின்னு ஆஸ்தாவோட ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் என்னால் முடியாது, என்னால் தனியாக விட்டுட்டு போக முடியாது. ஒரு மைதவே ஆஸ்தா, நீ என்ன சொன்ன அன்னைக்கு விசட் கிங் ஆகணும் தானே சொன்னா? அப்போது சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாரு, நீயும் விசட் கிங் ஆகணும், நானும் விசட் கிங் ஆகணும், அப்போ நீ என்னோடய ரைவலு அப்படின்னு சொல்கிறாரு. நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியல, ஆனால் உன்னோட நோக்கம் என்னவா வேணாலும் இருக்கட்டும், நான் உன்னை தடுத்து கிளவர் கிங்டமோட அமைதியை நிலைநாட்டுவேன் அப்படின்னு கிரிம்சன் லயன் கிங் வந்து ஃபியூக்லின் வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஆல்ஃப்ரெட்டும் தன்னோட பாடியை சார்ஜ் பண்ண மாதிரி ஃபியூக்லினும் தன்னோட ஃபுல் பாடியை ஹீட்டாலேயே கவர் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம், அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன ரைவலை ஏற்றுக்கிட்டாரா? இந்த சந்தோஷத்துக்காகவே நான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு வேகமாக ஓடி போகிறாரு. தலையிலே அவர் கொட்டு வச்சிட்டாரு. எதுக்கு என்ன சார், எதுக்கு சார் என்ன அடிச்சிங்க அப்படின்னு ஆஸ்தா அழுகிறாரு. சண்டை போடுறது ஒன்றும் முக்கியம் இல்லை, ஆனால் எந்த நிலையில் சண்டை போடுறதுன்னு முக்கியம். நீ ஏற்கனவே ரொம்ப அடி வாங்கியிருக்கிற. சண்டை போடும்போது முன்னாடி போய் நின்று தான் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் கூட சண்டை போடலாம். அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட ஆங்கிரி ஃபேஸை எப்பவுமே காட்டக்கூடாது, எப்பயுமே ஒரு கூலான மைண்டோட இரு அப்படிங்கிறாங்க. இவனை பற்றி இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு அந்த ஈவலை பற்றி கேட்குறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும்னு நினச்சேன், நான் வந்து மேஜிக் நைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஏற்கனவே சேர்ந்தேன், நீங்கள் என்னை செலக்ட் பண்ண போனீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அது நீ தானா? இவங்கக்கிட்ட நிறைய சக்தி இருக்குது, ஆனால் இவனோட சக்தி ஒரு நேச்சுரலாகவே இல்லையே அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீ வந்து க்ரீன் மார்ட்டிஸில் சேர்ந்து இல்லை, அங்கே என்னாச்சு, ஏன் அங்கே போய் சேரல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்னோடய பவர் வந்து நேச்சுரலாக இல்லை, அவங்க என்னை வந்து வெளியேற்றிட்டாங்க அந்த குரூப்பில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் என்னை மற்ற குரூப்லேயும் சேராத அளவுக்கு என்னை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் வந்து பழி வாங்க வந்திருக்காரு. இவரோட பேர் வந்து ரேட்ஸு. லியோப்போ உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கத்துறாரு. தேவையில்லான்னா இதை நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சரியம், இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு ஆஸ்தா கண்ணு வைக்கிறாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரேட்ஸ் இருந்துக்கிட்டு தன்னோட புதுசாக ஒரு ஈவில் வந்து வெளியே கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் கிரிம்சன் லைன் சும்மா இருப்பாரா, அவர் வந்து ஒரு ஃபயர் டைகரையே வெளியே கொண்டு வராரு. அந்த ஃபயர் டைகரை வந்து நெருப்பை வந்து கக்கும்போது ரேட்ஸ் நம்பர் 1ஆன தன்னோட அடிமையை வந்து வெளியே வர வச்சுருப்பார். என்ன பார்க்குற, இவன் தான் என்னோட நம்பர் 1 அடிமை, இவன் வந்து நான் டிஃபென்ஸுக்காகவே என்னை உருவாக்கப்பட்டேன், என்னோட முழு சக்தியுமே கொடுத்து நான் அவனை உருவாக்கியிருக்கிறேன், நீங்கள் இவனை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன இவன் எவ்வளோ சக்தியோடு இருக்கிற அப்படின்னு ஆஸ்தா யோசிக்கும்போது இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிரிம்சனு, நான் இது டிஃபெண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், அட்டாக்கிங்க்கு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டு மாதிரி இருக்கிறதுலையே ஏரோ மாதிரி எல்லாம் நிறையா போய் ஃபியூக்லினை தாக்குது. என்ன பார்க்குறீங்க, என் சக்தியை தாங்க முடியலையா ஃபியூக்லின் அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் பீமாட்ட போய் அந்த நம்பர் 1 ஏலியன் மாதிரி இருக்குது இல்லை ஈவில், அதோட நெஞ்சுக்குள்ளேயே போய் பாஞ்சு போயிடுது. இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட நம்பர் 1 அடிமை எப்படி இவ்வளோ ஈஸியாக தோக்கடிச்சாங்க அப்படின்னு யோசிக்கும் போது உன்னோட அடிமை அட்டாக் பண்ணும்போது அவனோட டிஃபென்ஸ் குறையுது, அந்த நேரம் பார்த்து நான் அவனை தாக்கிட்டேன், பார்த்து ஆஸ்தா இப்படி தான் எல்லாத்தையும் தாக்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர், இவர் அட்டாக் பண்ணிவிட்டு தன்னோட ஸ்டேட்டஸ்டிக்ஸையும் அப்படி ஏற்றிக்கிட்டே இருக்காரு, இவனை மாதிரி தான் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆஸ்தா கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே ஃபியூக்லினுக்கு செம்ம கோபமாயிருச்சு. இந்த ரேட்ஸ், நீ யாராக வேணா இருந்துக்கோ, எதுக்கு நீ கிளவர் கிங்டமுக்கு வந்த, நீ கிளவர் கிங்டமுக்கு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு ஃபியூக்லின் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கோட்டையில் கட்டுறாங்க. கோட்டையில் ராஜா கிட்ட மார்க்ஸு, ஸோ இந்த விசட் கிங்கோட அடிமையோட பேர் வந்து மார்க்ஸு, அவர் வந்து தகவல் சொல்கிறாரு. ராஜா, இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, ரேட்ஸை புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி, பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ராஜா ஓய்வு எடுக்கிறாரு. அவங்க மடியில் படுத்துக்கிட்டு ஒரு வழியாக பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு, யார் மேலே கை வைக்கிறீங்க, ஏன் எங்கள் அக்கா மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு சோலு பண்ண காலை வச்சு உதச்சிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாமே போயிட்டாங்க, இருந்தாலும் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சில்வா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்னோடய சக்தி நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இவனும் யோசிச்சுட்டு இருக்காரு. மேஜிக் நைட்ஸ் சேர்ந்த எல்லாருமே எங்கள் உயிரை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ தான் ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அதோடு இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் பார்க்கட்டும். பிளாக் கிளவர் நம்ம போட்டுட்ருக்குறோம். ஸோ உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.